வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ், ஜாவா இன்டர்ஃபேஸ். சோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா it is a fully abstract class. It includes a group of abstract methods. ஓகேவா? சோ இதுல வந்து மெத்தட்ஸ்ல without any statement, without any body, அதாவது அந்த இதுல வந்து ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த பாடியே கிடையாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னாலே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது வந்து நான் போன வீடியோல உங்களுக்கு நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ்ல சொல்லியிருக்கேன். சோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னாலே அதுல எந்த விதமான பாடி கண்டென்ட்டும் இருக்காது. So now we can use the interface keyword to create an interface in Java. So நம்ம அதுல வந்து abstract classல எப்படி abstractங்கற keyword யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி interfaceல interfaceங்கற keyword நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? எப்படி வந்து Java interface இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியா பாப்போம். So இதுல பாத்தீங்கன்னா interfaceங்கற keyword, interface polygon. ஓகே, interfaceக்கு ஒரு நேம் வந்து கொடுத்திருக்கோம். இந்த இன்டர்ஃபேஸ் contain on abstract method. இங்க என்ன பண்ணிருக்கோம்? get area, void get area அப்படிங்கிற ஒரு abstract method நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து ரெண்டு வேரியபிள் வந்து பாஸ் பண்ணிருக்கோம், இன்டிஜர் லென்த், இன்டிஜர் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது என்ன பண்றோம், இந்த இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இம்ப்ளிமெண்ட் த பாலிகான் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ இங்க கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அந்த கிளாஸுக்கு ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்திருக்கோம், இம்ப்ளிமெண்ட் த பாலிகான். இதுல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், பப்ளிக் வாய்ட் கெட் ஏரியா, அதே அது அப்படியே தூக்கி இங்க போட்டிருக்கோம், இன்டிஜர் லென்த், இன்டிஜர் பிரெத். அதுக்குள்ள என்ன பண்றோம், system.out.println இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு லென்த் ஆஸ்டிக் பிரெத் அப்படின்னு கொடுத்திருக்கோம். லென்த்தையும் பிரெத்தையும் என்ன பண்ணிருக்கோம், மல்டிப்ளை பண்ணிருக்கோம். மல்டிப்ளை பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். கிளாஸ் மெயின்ல வந்து ரெக்டாங்கிள், இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் R1 கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து ரெக்டாங்கிள் கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது R1 டாட் கெட் ஏரியால நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 வந்து 6 அப்படிங்கிற ரெண்டு இன்டிஜர் வேரியபிள், அதாவது இன்டிஜர் வேல்யூவை இங்க கொடுத்திருக்கோம். அந்த வேல்யூ என்ன ஆகும், இந்த பாராமீட்டர்ஸ்ல போய் செட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து லென்த் இன்டு பிரெத், அது என்ன ஆகும், ரெண்டு மல்டிப்ளை ஆகி 5 into 6 30 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ வாங்க இதை ரன் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிடுங்க. எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம சேவ் பண்ணிடணும். the area of the rectangle is 30 அப்படின்னு வந்துருச்சா? சோ நம்ம அதுதான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம், the area of the rectangle is அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். சோ நம்மளுக்கு the area of the rectangle is 30 அப்படின்னு வந்துருச்சு. சோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். சோ இன்னொரு நம்ம ஜாவா இன்டர்ஃபேஸ்க்கு எக்ஸாம்பிள் ஒண்ணு பார்ப்போம். இன்னொரு இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், we have created an interface named என்ன கொடுத்திருக்கோம், language அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து ஒரு மெத்தட் get nameங்கற மெத்தட், அதுல வந்து string name முதல்ல வந்து இன்டிஜர் கொடுத்திருந்தோம் இல்லையா, இப்போ வந்து stringன்னு ஒரு வேரியபிளை நம்ம வந்து பாஸ் பண்றோம். இங்க வந்து கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். சோ இந்த இன்டர்ஃபேஸ இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம், கிளாஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்திருக்கோம், இம்ப்ளிமெண்ட் இன் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ இங்க வந்து என்ன பண்றோம், இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், கெட் நேம் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து system.out.println நேம்னு மட்டும் கொடுத்திருக்கோம். இந்த நேம் நம்ம இங்க வந்து மெயின்ல நம்ம பாஸ் பண்ணுவோம். சோ இங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட் டாட் கெட் நேம் இந்த மெத்தட வந்து நம்ம கால் பண்றோம். அதுக்கு வந்து நம்ம ஜாவா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் நேமையும் நம்ம வந்து என்ன பண்றோம், பாஸ் பண்றோம். இந்த ஸ்ட்ரிங் நேம் எங்க போகும், இங்க போகும்.
சோ நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பாப்போம். நம்ம சேவ் பண்ணல, அதனால நம்மளுக்கு முன்னாடி என்ன வந்ததோ அதே தான் வருது. சோ என்ன ஒரு சேஞ்சஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா அப்படின்னு வந்துருச்சு. சோ இது வந்து இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இது. சோ அடுத்து நம்ம பார்க்க போறது மல்டிபிள் இன்டர்ஃபேசஸ். எப்படி மல்டிபிள் இன்டர்ஃபேசஸ் யூஸ் பண்றது அப்படின்னா, சோ இன்டர்ஃபேசஸ் கேன் எக்ஸ்டெண்ட் அதர் இன்டர்ஃபேசஸ். அதுக்கு நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற கீவேர்டு. ஓகேவா? இங்க வந்து ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுவே வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம போடுறது எக்ஸ்டெண்ட்ங்கிற கீவேர்டு. சோ அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா, இன்னொரு இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துப்போம். இந்த லாங்குவேஜ்க்கு பதிலா நான் வந்து என்ன பண்றேன், இன்டர்ஃபேஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா. சோ இது வந்து இன்டர்ஃபேஸ் ஏ, இது வந்து இன்டர்ஃபேஸ் பி. சோ நம்ம அடுத்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இதே காப்பி பண்ணிப்போம். இன்டர்ஃபேஸ் இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸையும் நம்ம இங்க கொண்டு வரணும். சோ இன்டர்ஃபேஸ் சி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சின்னு கொடுத்துட்டு இங்க எக்ஸ்டெண்ட் ஏ கமா பி அப்படின்னு கொடுக்கணும். ஏ கமா பி. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்ல நம்ம என்ன கொடுக்கிறோம், ஓகேவா, அது வந்து எங்க என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம வந்து மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ், டிஃபால்ட் மெத்தட் இன் ஜாவா இன்டர்ஃபேஸ். ஏன் வந்து நம்ம டிஃபால்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, suppose we need to add a new method as an interface, we can add the method in our interface easily without implementation. So நம்ம வந்து suppose நம்ம வந்து வேற ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நியூ மெத்தட நம்ம இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் அதாவது ஆட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நம்மளுடைய இன்டர்ஃபேஸ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாம எப்படி நம்ம ஆட் பண்றது, அதுதான் வந்து டிஃபால்ட் மெத்தட். So all our classes that implement that interface must provide an implementation for the method. So நம்ம அது டிஃபால்ட் மெத்தட் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பாப்போம் ஒரு எக்ஸாம்பிள் வழியா. சோ நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண இன்டர்ஃபேஸ் வந்து பாலிகான் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். It has a default method get slide. இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், ஒரு மெத்தட் வந்து எடுத்திருக்கோம் get side அப்படிங்கிற மெத்தட். இதுல வந்து system.out.println I can get size of the polygon அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து 2 classes வந்து கிரியேட் பண்றோம். இந்த இம்ப்ளிமெண்ட் இங்க இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்டாங்கிள் அப்படின்னு கொடுத்திருக்கோம், இம்ப்ளிமெண்ட் பாலிகான் கொடுத்திருக்கோம். ஓகேவா? இதுல வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்றோம் கெட் ஏரியாங்கிற மெத்தட். அதுல வந்து இன்டீஜர் லென்த் இன்டீஜர் பிரெத் அப்படின்னு கொடுத்திருக்கோம். 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம், அந்த வேரியபிளுக்கு வேல்யூவும் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்டீஜர் ஏரியால இது ரெண்டும் என்ன பண்ணிருக்கோம், மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் system.out.printlnல இந்த ஏரியாவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஓவர் ரைட் த கெட் சைடு. இந்த மெத்தட் என்ன பண்றோம், ஓவர் ரைட் பண்றோம். கெட் சைடுங்கிற மெத்தட பப்ளிக் வாய்ட் கெட் சைடு அதே மெத்தட் நம்ம வந்து டிஃபால்ட் மெத்தட் இங்க கொண்டு வரோம். அதுல வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல ஐ ஹேவ் 4 சைடு அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா. அடுத்து வந்து கிளாஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு மெத்தட வந்து கிளாஸ் வந்து ஒரு கிரியேட் பண்றோம். கிளாஸ் ஸ்கொயர்ங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றோம். அதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பாலிகான் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதுல வந்து வாய்ட் கெட் ஏரியா அதேதான். அதுல வந்து இன்டீஜர் லென்த் கொடுத்திருக்கோம். இன்டீஜர் ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு லென்த் கொடுத்திருக்கோம். ஓகேவா. ஒரே ஒரு இன்டீஜர் மட்டும் டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுக்கு வேல்யூவும் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஏரியால வந்து இது என்ன பண்ணணும், மல்டிப்ளை 5 into 5 மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஏரியால ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கிளாஸ் மெயின் கொடுத்திருக்கோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்டாங்குலருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் R1 அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருக்க ரெண்டு மெத்தட நம்ம கால் பண்றோம், கெட் ஏரியாங்கிற மெத்தட், கெட் சைடுங்கிற மெத்தட். அதே மாதிரி ஸ்கொயர் இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் S1 சொல்லிட்டு. அங்கேயும் வந்து நம்ம கெட் ஏரியாங்கிற மெத்தட கால் பண்றோம், கெட் சைடுங்கிற மெத்தட கால் பண்றோம். ஓகேவா. இப்ப வாங்க இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாப்போம். இத வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கெட் ஏரியா கொடுத்திருக்கோமா. சோ கெட் ஏரியால இங்க என்ன சொல்லிருக்கோம், நம்ம இந்த ஏரியா ஆஃப் த லென்த் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம், 6 into 5 30 வந்துருச்சா நம்மளுக்கு 30 சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், கெட் சைடுல ஐ ஹேவ் 4 சைட்ஸ் கொடுத்திருக்கோமா, அதுவும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்ததுல வந்து S1 ஸ்கொயர் S1ல என்ன சொல்லிருக்கோம், S1 dot get area கொடுத்திருக்கோமா. சோ the area of the square is 25. சோ நம்ம 5 into 5 சொல்லிருக்கோம். சோ 5 into 5 25. அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கோம், S1 dot get side கொடுத்திருக்கோம். சோ இந்த get sideங்கிறது எங்க இருக்கும், இங்க இருக்கு இன்டர்ஃபேஸ்க்குள்ள. ஓகேவா. டிஃபால்ட் மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம்ல, இங்க இருக்கு. சோ I can get side of the polygon அப்படின்னு நம்மளுக்கு வருது. புரியுதா இப்ப உங்களுக்கு. இது வந்து டிஃபால்ட் மெத்தட். அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் கூட நம்ம பார்ப்போம் ஜாவா இன்டர்ஃபேஸ்க்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுனால நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம் ஜாவா டாட் லாங் டாட் மேத் அப்படிங்கிறது. மேத்ங்கிற பேக்கேஜ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அடுத்து வந்து இன்டர்ஃபேஸ் பாலிகான் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பாலிகான் அப்படிங்கிற நேம்ல கிரியேட் பண்ணிருக்கோம். இது வந்து வாய்ட் கெட் ஏரியாங்கிற மெத்தட். ஓகேவா. அடுத்தது வந்து டிஃபால்ட் மெத்தட் ஒன்று யூஸ் பண்றோம், கெட் பாராமீட்டர் பெரிமீட்டர். கெட் பெரிமீட்டர் அப்படிங்கிற வந்து ஒரு டிஃபால்ட் மெத்தட யூஸ் பண்றோம். பெரிமீட்டர் வந்து இன்டீஜர் சைட்ஸ் மட்டும் கொடுத்திருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வந்து பெரிமீட்டர், இது வந்து பெரிமீட்டர் இன்டீஜர் பெரிமீட்டர் ஈக்குவல் டு 0 கொடுத்திருக்கோம். ஃபார் இன்டீஜர் சைடு கோலன் சைட்ஸ், இது வந்து ஃபார் ஈச் மெத்தட்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், கெட் பண்ணிருக்கோம். ஓகேவா. அதுக்கப்புறம் கிளாஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள்ங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்றோம். அதுல வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பாலிகான், இந்த பாலிகானை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இதுல வந்து பிரைவேட் இன்டீஜர் ABC அப்படிங்கிற 3 இன்டீஜர் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி டபுள் எஸ் ஏரியாங்கிறத டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், இனிஷியலைசேஷன் சைஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ல இன்டீஜர் A, இன்டீஜர் B, இன்டீஜர் C அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3 வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து திஸ் கீவேர்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், கால் பண்ணிருக்கோம். திஸ் டாட் ஏல வந்து ஸ்டோர் பண்ணணும், அடுத்து வந்து B ல ஸ்டோர் பண்ணணும், அடுத்து C ல ஸ்டோர் பண்ணணும், S equal to 0 கொடுத்திருக்கோம். அடுத்து வந்து என்ன பண்ணிருக்கோம், கால்குலேட் பண்ணிருக்கோம் ட்ரையாங்கிள்ல. இது வந்து வாய்ட் கெட் ஏரியா நம்ம இங்க கொடுத்திருக்கோம் இல்லையா, கெட் ஏரியா இத வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து S equal to double A plus B plus C divided by 2 அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஏரியால வந்து math dot square root அப்படின்னு கொடுத்துட்டு S ன்னு கொடுத்துட்டு மல்டிப்ளிகேஷன் S minus A
அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் எஸ் மைனஸ் பி மல்டிப்ளிகேஷன் எஸ் மைனஸ் சி அப்படின்னு கொடுத்திருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல ஏரியாவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து கிளாஸ் மெயின்ல வாய்ட் மெயின்ல வந்து ட்ரையாங்கிள் T1 அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி அதுல இருந்து கெட் ஏரியாவை கால் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கெட் பெரிமீட்டரை கால் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுங்க. கம்பைல் ஆயிடுச்சு. சோ நம்மளுக்கு ஏரியா 2.904737 ஏன்னா நம்ம வந்து டபுள்ல கொடுத்தது அப்படின்னால நம்மளுக்கு இவ்வளவு வரையும் வருது. பெரிமீட்டர் 9 வருது. ஓகேவா? சோ நம்ம கெட் பெரிமீட்டர் 234 அப்படின்னு கொடுத்துருக்கோமா? 2 3 5 5 plus 9 5 plus 4 9 அப்படின்னு வந்துருச்சு. பெரிமீட்டர் 9 அப்படின்னு வந்துருச்சு. நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? அதுதான் நம்மளுக்கு வருது. ஓகேவா? சோ நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சோ ஒன்னும் கன்ஃபியூஸ் இல்ல. சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஜாவா பாலிமாரிசம் அந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.